hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு தினமொரு திட்டங்கள் என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னா திட்டம் இல்ல. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ஏஐ கேட்வே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து சிவராஜ் சிங் சவுகான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து இதை வந்து ஓபன் அன்வைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அண்ட் இது எந்த மந்த்ல பண்ணிருக்காங்கன்னா 17th February 2026 இந்த யூனியன் பட்ஜெட்ல 2026 to 27க்கான இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்துட்டு இத சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் இதுக்கான அலோகேஷன் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 150 crores அலோகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இத பத்தி ரிலேட்டடா பார்க்கலாம். பாரத் விஸ்டார் வேளாண்மை வளங்களை அணுகுவதற்கான மெய்நிகர் ஒருங்கிணைந்த அமைப்பு அப்படிங்கறது இந்த பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திய விவசாயிகளுக்கு நிகழ்நேர வேளாண் தகவல்களை ஒற்றை டிஜிட்டல் நுழைவாயிலை வழங்குவதற்காக பிப்ரவரி 2026 தொடங்கப்பட்ட ஒரு பன்மொழி செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் இயங்கும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு டிபிஐ ஆகும். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஏஐ பிளாட்ஃபார்ம். மெய்நிகரா அப்படியே என்னன்னா என்ன இன்ஃபர்மேஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு ஃபார்மர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய என்ன விதமான இன்ஃபர்மேஷன்ஸ், இப்ப மழை வருமா இல்ல வராதா, இந்த விதை போட்டா இந்த செடி நல்லபடியா வருமா, எந்த உரம் போட்டா எது நல்லா வரும், எந்த உரம் எந்த செடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸையும் இதுல கேட்டா அது அப்படியே வந்துட்டு சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இது குரல் வழி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 155261 அல்லது செயலி வழியாக தனி ஒரு இப்ப வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுல வந்து டைரக்டா இந்த சாட்பாட் மாதிரி யூஸ் பண்ணி அதுல என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட ஒரு நார்மலான பட்டன் போன் டைப் தான் இருக்கு அப்படின்னா குரல் வழியா வந்துட்டு அந்த பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோபோட் கிட்ட கால் பண்ணி 155261 கால் பண்ணி கேட்டா அது ரிலேட்டடான எல்லா ஐடியாஸையுமே வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ பண்ணை ஆலோசனைகள், வானிலை எச்சரிக்கைகள், சந்தை விலைகள் மற்றும் திட்ட அணுகலை வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் முக்கிய அம்சங்கள் மற்றும் கூறுகள் என்னன்னா செயற்கை நுண்ணறிவு வழி ஆலோசனை பாரதி ஒரு பன்மொழி குரல் வழி உதவியாளர் மண் வானிலை மற்றும் பயிர் தரவுகளின் அடிப்படையில் 24/7 பயனாக்கப்பட்ட ஆலோசனைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சோ இது வந்து 24/7 பாத்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் இதுல வந்துட்டு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த சாட்பாட் மூலியமா வந்துட்டு நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேட்டுக்கலாம். சோ அது ரிலேட்டடா மண்ணு, வானிலை, பயிர் தரவுகள் எதை பத்தி கேட்டாலும் அது வந்து அதோட ஆலோசனைய அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ரிஸ்டாக், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், ICAR தரவுகள், இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் IMD வானிலை உள்ளீடுகள் மற்றும் சந்தை விலைகளுக்கான அக்மார்நெட் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கிறது. பன்மொழி அணுகல் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டிலிங்குவலாகவும் செயல்படுது. ஆரம்பத்தில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் ஆதரவு வழங்கப்படும். விரைவில் மராத்தி, குஜராத், தமிழ், பெங்காலி, அசாமி மற்றும் கன்னடம் உட்பட 11க்கும் மேற்பட்ட மொழிகளிலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நேரடி திட்ட அணுகல் 10க்கும் மேற்பட்ட மத்திய அரசு திட்டங்களான எடுத்துக்காட்டு வந்து PM கிஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்மர் ஸ்கீம் தான். அப்புறம் ஜன்தன் யோஜனா, PM ஃபசல் பீமா யோஜனா, கிஷான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான என்ன தகவல் இருந்தாலும் இது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? எளிய கைபேசிகளை கொண்டவர்கள் நான் சொன்ன மாதிரியே இந்த நம்பருக்கு கால் பண்ணா அந்த வாய்ஸே வந்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோக்கங்கள் மற்றும் தாக்கம். துல்லிய விவசாய நடைமுறைகளை குறித்து செயல்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நுண்ணறிவுகளை வழங்குவதன் மூலம் விவசாய உற்பத்தி திறனையும் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நிதி உள்ளடக்கமானது மத்திய மற்றும் மாநில அரசு நலன்களை பெறுவதை நெறிப்படுத்தி இடைத்தரகர்களுக்கு சார்ந்திருப்பதை குறைக்கிறது. இடையில இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய இந்த புரோக்கரேஜ், ரீட்டைல் சேல்ஸ்ல வந்து இடையில இருந்து இது பண்ணக்கூடியத
குறைச்சி ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை வந்து மெயினா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இடர் குறைப்பு, பூச்சிகள் மற்றும் மோசமான வானிலை நிலவரங்களை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகளை வழங்குகிறது. இது மூலமா முன்கூட்டியே எச்சரிக்கை பிரிவென்ஷனா என்ன விதமான ஸ்டேட்டஸையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துறது, விவசாய வருமானத்தை அதிகரிக்கும், விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் தளமா தான் இது செயல்படுகிறது. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டம் விவசாய சமூகத்திற்காக ஒரு பாதுகாப்பான ஒன்றொன்றும் இணக்கமான சூழலமைப்பை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எங்க முதல்ல தொடங்கியிருக்காங்க? ஜெய்ப்பூர்ல, ராஜஸ்தான்ல தான் இது ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நான் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கான மொத்த அலோகேஷன் பாத்தீங்கன்னா 150 crores அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுதான் வந்து பாரத் விஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் AI டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகே, தேங்க்யூ.